ஹாய் நண்பர்களே, இந்த குரூப்ல இருக்கக்கூடியவங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் ஒரு 25 மினிட்ஸ் அல்லது மேக்ஸிமம் அல்லது ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணி இந்த வீடியோ பாருங்க. உங்களோட லைஃப்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான ஒரு வீடியோ இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன் காரணம் சொன்னா, இந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாரும் அல்லது இந்த வீடியோ உங்களுக்கு வருவதா இருந்தால் அனுப்பினதுக்கான, அதாவது உங்களுக்கு அனுப்பினதுக்கான காரணம் வந்து நீங்க ஒரு கம்பெனில போய்த்து அது $100 இருக்கலாம் அல்லது வந்து $50 இருக்கலாம். நீங்க போட்டு லொஸ் பண்ண ஒரு காரணத்தால தான் உங்களோட ஒரு சக்சஸுக்கு கொண்டு வரணும் தான் இந்த பிளான் உங்களுக்கு அனுப்புறாங்க. ஜஸ்ட் வீடியோ பாருங்க, லேர்ன் பண்ணுங்க, பிடிச்சா ஜாயின் பண்ணுங்க. இதுல இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும், இதை கிரியேட் பண்ணவங்க வந்து 100% ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டீசென்ட்ரலைசர். நீங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம். நான் செக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நீங்க உங்களுக்கு ஐடியா இருந்தா செக் பண்ணி பாருங்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ரைட். இதுல இன்னொரு விஷயம் வந்து இதை கிரியேட் பண்ணவங்க வந்து கிட்டத்தட்ட 4 அட்மின் சேர்ந்து. இந்த 4 அட்மின் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 30 வருஷமா பலதரப்பட்ட இண்டஸ்ட்ரியில ஒவ்வொரு, அதாவது பைனரி பிளான், யூனிலெவல் பிளான், ROI கான்செப்ட், அதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட், அடுத்தது ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி, இந்த மாதிரி கம்பெனிகள்ல லோஸ்டாவி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அவங்களோட இன்வெஸ்டர்ஸ், அவங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் வந்து பகச்சு கொண்டு, அதாவது டீம் என்ன விட்டு உடஞ்சி போகுது என்ற கவலையில இதுக்கப்புறம் எங்களோட ஒர்க் பண்றவங்க லாங் டைம் எங்களோட ட்ராவல் பண்ணணும், அந்த ஒரு நோக்கமும். இன்னொரு விஷயம் வந்து, ரெண்டாவது விஷயம், இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி $100 $50 எல்லாம் ஸ்ரீலங்கா இந்தியாவை பொறுத்தவரையில பெரிய ஒரு அமௌண்ட், சின்ன சாதாரண அமௌண்ட் இல்லை, சிலவங்களுக்கு சாதாரண அமௌண்ட் ஆயிருந்தாலும் இது வந்து பாமர மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் தான். அப்ப இந்த அமௌண்ட் லொஸ் பண்ணா நீங்க ஒருத்தர் போட்டாலும் சரி, 5 பேர் போட்டாலும் சரி, 100 பேர் உங்க டீம்ல இருந்தாலும் சரி, நாளைக்கு கம்பெனி ஏர்ன் பண்ண வரைக்கும் கடவுள்வாங்க. ஆனா கம்பெனி க்ளோஸ் பண்ணா எங்களை இருக்க விட மாட்டாங்க. என்ன செய்வாங்க? ஃபைட் பண்ணுவாங்க. ஏன் காரணம்? அவங்க கஷ்டப்பட்ட காசு, அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்ச காசை போட்டு லொஸ் பண்ணிட்டாங்க. ஆனா மேல உள்ளவங்க ஏர்ன் பண்ணுவாங்க தான், ஆனா அவங்களும் டீமுக்கு சப்போர்ட் பண்ணிப்பாங்க. ஆனா இவங்க விட மாட்டாங்க. காரணம் என்ன? நீங்க உழைச்சிங்க தானே, உங்களோட இன்கம் எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி ஃபைட் பண்ணுவாங்க. காரணம் என்ன? அவங்க போட்ட அமௌண்ட் வந்து சின்ன அமௌண்ட் கிடையாது. ஸோ அதனால தான் சின்ன அமௌண்ட், வெறும் இந்த ப்ராஜெக்ட் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன், வெறும் $3. அதே மாதிரி இந்த $3 லைஃப்ல ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. எப்படி ஏர்ன் பண்ண போறாங்க, கிட்டத்தட்ட எப்படி ஏர்ன் பண்றாங்கன்னு சொல்லி மட்டும் வீடியோ தொடர்ந்து பார்ப்போம். ரைட். அப்ப இந்த $3 நாளைக்கு கம்பெனி க்ளோஸ் ஆகாதுன்னு பிளான் பார்த்து அவங்களுக்கு வழங்கும். சம் டைம் க்ளோஸ் ஆகினா கூட, சம்டைம் இந்த ப்ராஜெக்ட் க்ளோஸ் ஆகினா கூட இந்த $3க்காக யாரும் லீடர்ஸ் வந்து சண்டை பிடிக்க மாட்டாங்க. இந்த $3 கம்பெனிக்கு போகவே இல்லை. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் 100%. இப்போ எக்ஸாம்பிள், நீங்க இதுக்கு முன்னால இன்னொரு விஷயத்தை, மூணாவது விஷயமா சொல்லிக் கொள்றேன். இதுக்கு முன்னால நீங்க ஒரு கம்பெனில இந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு கீழே ஒரு 2 பேரை போட்டுறீங்க, ஒரு 3 பேரை போட்டுறீங்க. இவர் என்ன செய்யறாரு? $100 வராரு, இவர் வந்து $50 வராரு, இவர் வந்து $500 வராரு. ஆனா இதுல கம்பெனி வந்து எவ்வளவு ஏர்ன் பண்ணுது, நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணீங்கன்னு பாருங்க. கிட்டத்தட்ட மேக்ஸிமம் இந்த கம்பெனி ஒரு 10% உங்களுக்கு தருமா? 10% எவ்வளவு? கம்பெனி $100 கொடுக்குறாரு, வெறும் $10 தான் உங்களுக்கு தருவாங்க. இவர் $50 கொடுக்குறாரு, வெறும் $5 தான் உங்களுக்கு தருவாங்க. இவங்க $500 கொடுக்குறாங்க, வெறும் $50 தான் உங்களுக்கு தருவாங்க. பேலன்ஸ் 450 எங்க போகுது? கம்பெனிக்கு போகுது. அப்ப கம்பெனிக்கு காசு வர 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 ஒரு நாள் சுருட்டிட்டு ஓடிடுவான். இதுதான் கிட்டத்தட்ட இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய ப்ராசஸ். ஆனா இது இல்லாம இது எல்லாத்துக்கும் முற்று நான் 3 விஷயம் சொன்னேன் இந்த இடத்துல. வீடியோ நான் திருப்பி ரிப்பீட் பண்ண வீடியோ பெருசா போயிடும். சோ வீடியோ ஸ்டாப் பண்ணி பாருங்க. 3 விஷயம் சொன்னேன். இந்த 3 விஷயத்தையும் மெயின் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க, சக்சஸ் ஆகணும்னு சொல்லி. ரைட். இப்போ நாங்க ப்ராஜெக்ட்டை பார்த்துருவோம். ப்ராஜெக்டோட பேர் என்ன? மெட்டிக் இன்கம் பூஸ்டர். மெட்டிக் பூஸ்டர்னு சொன்னாலும் சரி, இது இன்கம் சொல்லி மெயின் பண்ணிக்கிற வந்து அந்த அளவுக்கு நீங்க ஏர்ன் பண்ணுவீங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. இதுல பேக்கேஜ் இது கிட்டத்தட்ட நீங்க பார்த்துக்கொள்ளலாம். லெவல் 1 சொல்லி ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. 6 போல்னு சொன்ன என்ன? போல் கோயின், பாலிகான் நெட்வொர்க், பிட் கோயின், எத்தேரியம், லைட் கோயின், அந்த மாதிரி போல் கோயின். அந்த போல்ல ஏன் இவங்க சூஸ் பண்ணி இந்த பிளான் வந்து மாடிஃபை பண்ணிக்கிறாங்க நாங்க பிறகு பார்த்துருவோம். ரைட். இப்போ வந்து 6 போல் பேக்கேஜ் டீடைல்ஸ் மட்டும் பார்த்துருவோம். எவ்வளோ? 6 போல், 9 போல், 18 போல், 36, 72, 144, 280 டிபிடி, டோட்டலா 15 வரி. இந்த 15 எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நான் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டுக்கு. அப்போ இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி பிரைஸ் வந்து ஒரு போல் கோயின் எவ்வளோ போகுது? 0.48. அப்போ நல்லா விளையும் கொடுங்க. ஒரு போல் கோயின் பிரைஸ் என்ன? 0.48. நாங்க 0.5 வச்சா கூட, இந்த இடத்துல 5 வச்சா கூட கிட்டத்தட்ட $1.5 $1 எங்களுக்கு எவ்வளவு கிடைக்க போகுது? $1 கிட்டத்தட்ட 2 போல் கோயின் கிடைக்க போகுது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். இப்போ நாங்க எப்படி சார் ஏர்ன் பண்ண போறோம்? இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இந்த இடத்துல நீங்க வாரீங்க. ஸ்டார்டிங் என்ன கொடுக்க போறீங்க? 6 போல் தான் கொடுக்க போறீங்க. 6 போல் எத்தனை? அப்ப நான் இந்த பிரைஸ் படி பார்த்தோம்னு சொன்னா 6 போலுக்கு கிட்டத்தட்ட $3 வரப்போகுது. $3 என்ன செய்ய போறீங்க? ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இது ஒரு கேஸ் ஃபீஸோட சேர்த்து நான் உங்களுக்கு ஒரு இதா சொல்றது வந்து 6 போல வந்து ஒரு 8 போல் ஆக்கி கொடுங்க. இது பாருங்க, ஸ்டார்ட் வித் 6 போல் அண்ட் ஹோல்ட் 2 போல் கேஸ் ஃபீஸ். அதாவது இப்போ என்ன செய்ய போறோம்? 6 போலோட சேர்த்து கேஸ் ஃபீஸுக்கு ஒரு 2 போல், கிட்டத்தட்ட 8 போல் வச்சு இந்த இடத்துல நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போறோம். எத்தனை? 8 போல் வச்சு ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஆனா பேக்கேஜ் டீடைல்ஸ் வந்து 6 போல் தான், நாங்கள் கால்குலேஷன் எல்லாம் 6 போல் தான் பார்க்கணும். ரைட். இப்போ நீங்க இந்த இடத்துல வந்துட்டு என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, இன்வெஸ்ட் அமௌண்ட் 6 போல், இன்வைட் 5 மெம்பர்ஸ். 5 பேர் உங்களுக்கு இந்த 6 எவ்வளவு பேர் எவ்வளவு கம்பெனியில் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஆனா இங்க வந்து உங்களுக்கு 100% இன்கம் தராங்க. 100% இன்கம் டைரக்டா உங்களுக்கு தராங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஒரு பிளான் ஒன்று பார்த்துருந்தோம். எத்தனை? கிட்டத்தட்ட நீங்க உங்களுக்கு நீங்க இன்வைட் பண்றவரு ஒரு $1000 போட்டா அவங்க 10% உங்களுக்கு பே பண்ணா கூட கிட்டத்தட்ட $100 தவிர மிச்சம் $900 வந்து கம்பெனிக்கு தான் போகுது. $900 எங்க போகுது? கம்பெனி. ஆனா இங்க பாருங்க, 6 போல்ல நீங்க 5 மெம்பர் இன்வைட் பண்ணா ஏர்ன் 30 போல், மிச்சம் 30 போல், அதாவது 6 போல் டைரக்டா உங்களுக்கே வந்துருது. அப்ப எத்தனை? 6 போல் படி இந்த இடத்துல கிளியரா பாருங்க. 6 போல் 6 போல் 6 போல் 6 போல் படி 1 2 3 4 5 பேரை போட்டீங்க. நீங்க இப்ப இது 5 பேர் போட்டதுக்கு அப்புறம் 30 போல் வருமானு கேட்டா இல்ல. நிறைய பேர் கேட்கிற கொஸ்டின் அது. நல்லா தெளிவா ஒரு விஷயத்தை விளங்கி கொடுங்க. இந்த ஃபர்ஸ்ட் பர்சனை போட்டீங்க, அவர் 6 போல் போட்டாரு, டைரக்டா அங்க வித்ட்ரோவல்ல கதையே கிடையாது. டைரக்டா இது வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மாடிஃபை பண்ணிக்குது. சோ டைரக்டா உங்களோட
ட்ரஸ்ட் வாலெட்டோ டோக்கன் பாக்கெட்டோ இந்த வாலெட்ல நீங்க கிரியேட் பண்றீங்களோ டைரக்டா அந்த இன்கம் உங்களுக்கு வந்துரும் உங்களோட வாலெட்லங்க. நல்லா ஞாபகம். சேம் இங்க இன்னொரு ரெண்டாவது பர்சன் வராரு 6 போல் போட்டாரு டைரக்டா 100% உங்களுக்கு வந்துரும் 6 போல். அப்ப டோட்டல் என்ன செய்ய போறீங்க 5 பேர் தான் இன்வைட் பண்ண போறீங்க. எவ்வளவு கம்பெனில எத்தனையோ ஆயிரக்கணக்கான மெம்பர்ஸ் நூற்றுக்கணக்கான மெம்பர்ஸ் இன்வைட் பண்ணி கொடுத்துக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு 100% இன்கம் எங்கேயும் தரல. ஆனா அங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா இன்வெஸ்ட் அமௌண்ட் 6 போலையும் 5 பேரை இன்வைட் பண்ணா கிட்டத்தட்ட 30 போலும் டைரக்டா உங்களுக்கு வந்துருது. ரைட். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இப்ப கேப்பீங்க இந்த கம்பெனி எங்க ஏர்ன் பண்றாங்க. இப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இப்ப இந்த 6 போல் இன்வைட் பண்ணீங்க தானே. நான் அந்த 8 கேஸ் ஃபீஸ் வைக்க சொன்னதுக்கான காரணம் என்னன்னா இந்த 6 போல் இன்வைட் பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ணும்போது 6.6 அதாவது 10% இது வந்து 10%. இந்த 10% இதுதான் கம்பெனிக்கு போகுது. நல்லா ஞாபகம். நீங்க மத்த கம்பெனில வேலை செய்யும் பொழுது இங்க நீங்க 1000 இன்வெஸ்ட் பண்ணும்போது 10% உங்களுக்கு தந்துட்டு மிச்சம் 90% கம்பெனி எடுக்குது. ஆனா இங்க வந்து 6 போல் நீங்க பேக்கேஜுக்கு பே பண்ணும்போது 0.6 கம்பெனி எடுத்துக்கணும். அதாவது கம்பெனின்னு சொன்னா யாரு கம்பெனி எல்லாம் கிடையாது. இது வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். இதுல உள்ள அட்மின் 4 பேர் இருக்காங்க கிரியேட்டர்ஸ் மாதிரி. அவங்களுக்கு என்ன செய்யுது இந்த 6 போல் போகுது. அதுலயும் ராயல்டி இன்கம் தராங்க. அது வேற விஷயம். அப்ப நீங்க யோசிக்க கூடாது. இந்த நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கான காரணம் நீங்க வந்து 5 பேரை இன்வைட் பண்ணி 5 பேர் டோட்டல் இன்கம் 30 போல உங்களுக்கு கிடைச்சா அப்ப இதை கிரியேட் பண்ணவங்களுக்கு கம்பெனிக்கு என்ன லாபம் ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்பும். அதை கிளியர் பண்றதுக்காக தான் இதை நான் சொல்றேன். அப்ப கம்பெனிக்கு என்ன லாபம் இந்த 0.6 போல் கோயின் மட்டும் தான் என்ன செய்யுது கம்பெனிக்கு லாபமா போகுது. அப்ப இதுல ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். மத்த கம்பெனிக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட். இப்ப மத்த கம்பெனில என்ன செய்யறாங்க 1000 இன்வெஸ்ட் பண்ண 1000 ஒருத்தர் இன்வைட் பண்றாங்க டைரக்ட் ரெஃபரலுக்கு ஒரு 10% கொடுப்பாங்க. மிச்ச 900 எங்க போகுது கம்பெனிக்குள்ள. அப்ப இது கம்பெனின்னு சொன்னா அந்த கம்பெனிக்குள்ள இன்கம் வந்து குமிய இது ஒரு 1 பில்லியனோ 1 ட்ரில்லியனோ USDT தாண்டும் போது அவங்க என்ன செய்வாங்க கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா கம்பெனி எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு கம்பெனி எப்ப கம்பெனி இன்கம் போகும் ஆக்கள் வர தான் இந்த 0.6 ஒவ்வொரு பேக்கேஜ்லயும் 10% கம்பெனிக்கு போகுது. அப்ப கம்பெனிக்கு இந்த இன்கம் வரணுமாக இருந்தா என்ன செய்யணும் கம்பெனி ஒன்ல இருக்கணும். கம்பெனி ஒன்ல இருந்தா தான் என்ன செய்யும் கம்பெனிக்கு இன்கம் இங்க வரப்போகுது 0.6. ஆனா அங்க வந்து அப்படியா இல்ல. ஒரு விஷயத்தை தெளிவாங்க 900 அங்க ஹோல்டிங்ல இருக்க போகுது. ஆனா அங்க 6.6ல 6 போல உடனே என்ன செஞ்சிட போறாங்க பிரிச்சு கொடுத்துட போறாங்க. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா இந்த 0.6 தான் கம்பெனிக்கு இங்க ஏர்னிங்ஸ். இதுல அடுத்த இன்னொரு விஷயம் நீங்க என்ன செய்ய போறீங்க டோட்டலா இப்ப என்ன செஞ்சீங்க 5 பேரை இன்வைட் பண்ணீங்க 30 போல் earn பண்ணிட்டீங்க. இப்ப நீங்க டோட்டலா earn பண்ண 30 போல் என்ன செய்ய போறீங்க அப்டேட் பண்ண போறீங்க உங்களோட செகண்ட் பேக்கேஜ் வித் 9 போல். இந்த செகண்ட் பேக்கேஜ் எவ்வளவு 9 போல். அப்ப இந்த வெறும் நீங்க earn பண்ண 30 போல் என்ன செய்ய போறீங்க இங்க 9 போல் போட போறீங்க. ஸ்டார்டிங்க்கு $3 பெருமதியான போல் கோயினை கொண்டு வந்து ஜாயின் பண்ணீங்க. வேற கம்பெனில நூற்றுக்கணக்கான டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணீங்க நீங்களும் உங்களோட டீமும். ஆனா அங்க அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. வெறும் 3 ரைட். அப்ப என்ன செய்ய போறீங்க வெறும் $3 இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. லைஃப்ல ஒன் டைம் எவ்வளவு கம்பெனில எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்க அதெல்லாம் இல்ல. ஒன் டைம் $3 என்ன செய்ய போறீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. அதே மாதிரி நீங்க 6 போல்ல ஜாயின் பண்ண மாதிரி உங்களோட வேற கம்பெனில பெரிய பெரிய இன்வெஸ்ட்மென்ட்ல லொஸ்டாவின எல்லாரையும் சேர்த்து ஜஸ்ட் ஒரு 5 மெம்பர் ஃபைன் பண்ணி எடுக்க போறீங்க. இந்த 5 பேர் என்ன செய்ய போறாங்க 6 போல்ல வரப்போறாங்க. டோட்டலா நீங்க 30 earn பண்ண போறீங்க. இப்போ என்ன நடக்கும் சொன்னா இப்போ உங்களோட செகண்ட் பேக்கேஜ் 9 போல் 30ல 9 போல வச்சு நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா பேலன்ஸ் 21 நீங்க இந்த 30 நீங்க வெளியில எடுத்துக்கொள்ளலாம் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் டாலரா மாத்திக்கொள்ளலாம். உங்களோட பைனான்ஸ் என்ன எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கொள்ளலாம். நான் சொல்றேன் என்ன காரணம் சொன்னா செகண்ட் பேக்கேஜுக்கு அப்டேட் பண்ணா செகண்ட் பேக்கேஜ் மூலம் நீங்க எவ்வளவு earn பண்ணலாம் அது எல்லாத்தையும் நாங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம். ரைட். இதுல நாங்க ஒரு கால்குலேஷன் பார்த்துடலாம். ஜஸ்ட் மூவ் 5 லெவல் UNT. அதாவது நீங்களும் உங்களோட டீமும் இதுல இவ்வளவு பேக்கேஜ் பார்த்தோம் தானே இந்த 15 பேக்கேஜ் செய்யுது. இந்த 15 பேக்கேஜ் எல்லாம் விட்டுருங்க சார். வெறும் 5 லெவலுக்கு இங்க பாருங்க 6 போல் 9 போல் 18 கால்குலேஷன் நாங்க பார்த்துருவோம். வெறும் 5 லெவலுக்கு நீங்களும் உங்களோட டீம் மூவ் பண்றது மூலம் மட்டுமே நீங்க என்ன செய்ய போறீங்க $1,12,500 earn பண்ண போறீங்க. அது எப்படி சார் சாத்தியம். ரைட். நான் சொன்ன மாதிரி இந்த 5 லெவலுக்கு நீங்க டோட்டலா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறீங்க கிட்டத்தட்ட $139. அது எப்படின்னு சொன்னா இந்த இது பாருங்க என்ன செய்ய போறோம் ஃபர்ஸ்ட் லெவலுக்கு ஃபர்ஸ்ட் பேக்கேஜுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் லெவல்னு சொன்னாலும் சரி ஃபர்ஸ்ட் பேக்கேஜ்னு சொன்னாலும் ஓகே. ஃபர்ஸ்ட் லெவலுக்கு நாங்க என்ன செய்ய போறோம் 6 போல் இன்வெஸ்ட் பண்ண போறோம். என்ன செய்ய போறோம் 5 பேரை இன்வைட் பண்ண போறோம். 6 போல் மூலம் 30 போல் earn பண்ண போறோம். இதுல இன்னொரு விஷயம் இடையில வீடியோ பார்த்துருக்கோம்ல என்ன சார் 5 பேரெல்லாம் நான் இன்வைட் பண்ணணுமா இது டீம் எல்லாம் மூவ் பண்றது சரியான கஷ்டம். உங்களுக்கான ஒரு குட் நியூஸ் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிளான உங்களுக்கான சக்சஸ் பிளான் உண்டு. நான் வீடியோ முடியும் பொழுது சொல்றேன். நீங்க ஜஸ்ட் பிளானை மட்டும் லேர்ன் பண்ணுங்க. பிளான் முடிய என்னால ரெஃபரல் பண்ண முடியாதுன்னு சொல்லுவங்களுக்கும் நீங்க earn பண்ணலாம் ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு சந்தோஷமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட். அப்ப என்ன செய்ய போறோம் ஃபர்ஸ்ட் போலுக்கு 6 போல் சாரி ஃபர்ஸ்ட் பேக்கேஜுக்கு 6 போல் செகண்ட் பேக்கேஜுக்கு 9 போல் அதே மாதிரி 3வது பேக்கேஜுக்கு 18 போல் அதே மாதிரி 4வதுக்கு 36 7வதுக்கு சாரி 5வது லெவலுக்கு 72. அப்ப டோட்டலா கூட்டி பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட டாலர்ஸ் மூலம் 6 போல் நேரத்துல $3 அதே மாதிரி 9 போல் நேரத்துல $400 இந்த மாதிரி இப்படி டோட்டலா பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட எத்தனை வரப்போகுது $139. அப்ப $139 என்ன செய்யறீங்க நீங்க 5 ஸ்லாட்டுக்கும் நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க என்ன செய்யறீங்க டீம் மூவ் பண்ண போறீங்க. சோ இதை எப்படி நாங்க earn பண்ணலாம் இந்த 1,12,500 எப்படி earn பண்ணலாம்ன்றதை நாங்க பார்க்கலாம். ரைட். ரைட். இப்ப நாங்க இந்த 1,15,000 இன்கம் இந்த 5 லெவலுக்குள்ள 5 லெவலில் கிட்டத்தட்ட 15 லெவல் வரைக்கும் நீங்க earn பண்ணலாம். அன்லிமிட்டட் earn பண்ணலாம். நான் ஒரு சார்ட் தான் உங்களுக்கு தரேன். இந்த 5 லெவலுக்குள்ள நீங்க எப்படி earn பண்ண போறீங்க. இந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க. இது யாரு யூ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க யாரு யூ. ரைட். இப்போ நீங்க என்ன செஞ்சீங்க லெவல் 1 ஏண்டோத்தர் உங்களோட டேரக்ட் உங்களோட உள்ளுக்கு டேஷ்போர்ட்ல லிங்க் எடுத்து என்ன செய்றீங்க ஏ போட்டீங்க பி போட்டீங்க சி போட்டீங்க டி போட்டீங்க இ போட்டீங்க 5 பேர் வந்துட்டாங்களா. இப்போ இந்த 5 பேர் எங்க உங்களோட லெவல் 1. இந்த 5 பேரும் என்ன செஞ்சாங்க 6 6 6 6 6 போல் போட்டாங்க. அப்ப டோட்டலா எத்தனை 30 போலும் யாருக்கு உங்களுக்கு வந்துச்சு. எத்தனை 30 போல் யாருக்கு வந்துச்சு உங்களுக்கு வந்துச்சு. ஏன் உங்களோட டைரக்ட் ஃபர்ஸ்ட் லெவல்.
அப்ப இவங்க எப்பெல்லாம் 6 போட்டாங்களோ என்ன செய்யும் 6 போலும் உங்களுக்கு வரும். இவங்க இப்ப என்ன செஞ்சாங்க, இப்ப நீங்க என்ன செஞ்சீங்க 30 போல் earn பண்ணீங்க. இந்த 30ல என்ன செய்ய போறீங்க 21 எடுத்து போட்டு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க 30 எடுத்து வெளியில செலவு பண்ணவும் மேலும் அல்ல, நீங்க செகண்ட் லெவல் இன்கம் earn பண்ணணுமாக இருந்தா நீங்க என்ன செய்யணும், செகண்ட் பேக்கேஜ் பை பண்ணணும். செகண்ட் பேக்கேஜ் எவ்வளவு 9 போல் போட்டு அப்டேட் பண்றீங்க. இப்போ உங்களுக்கு செகண்ட் லெவல் இன்கம் என்ன செய்யுது ஓபன் ஆகுது, என்ன செய்யுது ஓபின் போடும் ஓப்பன் ஆகுது. ரைட், இப்போ உங்களுக்கு இங்க இந்த அக்கௌண்ட்டுக்கு என்ன செய்யுது செகண்ட் லெவல் இன்கம் வரும். செகண்ட் லெவல் இன்கம் தான் என்ன சார், ரைட் இப்போ பார்த்துடலாம். லெவல் 2ல இப்போ நீங்க ABCDE போட்டீங்க தானே, இங்க இருக்கிறாங்க அவங்க ABCDE. இப்போ நீங்க 5 பேர் போட்ட பெரிய விஷயமா இல்ல தானே, நல்லா விளையும் கொள்ளுங்க. இது கஷ்டப்பட்டு அந்த யூனிக் டீம் எல்லாம் இன்வைட் பண்றது கஷ்டம் அப்படி இப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த பிளானை பார்த்தா எல்லாரும் ஒர்க் பண்ணுவாங்க. எவ்வளவு நெட்வொர்க்ஸ் நீங்க பழைய நெட்வொர்க்ஸ் கொஞ்சம் எடுத்து திங்க் பண்ணி பாருங்க. உங்களை ஏன் நீங்க தாழ்த்தி கொள்றீங்க. ஒவ்வொரு பிசினஸ்ல எனக்கு தெரியும், நான் கிட்டத்தட்ட சில பிசினஸ்ல 4500 பிளஸ் 5500 பிளஸ் மெம்பர்ஸ் கொடுத்திருக்கிறேன் ஒவ்வொரு கம்பெனிகளையும். அப்ப ஏன் எனக்கு இதுல வெறும் 5 டைரக்ட் கொடுக்க இயலாது. உங்களை நீங்க தாழ்த்தி கொள்ளாதீங்க. வெறும் 5 பேர், அதுவும் $100 $500 இல்ல, $100 $500 இல்ல, வெறும் $3 ஏன் உங்களுக்கு 5 பேர் கொடுக்க முடியாது. திங்க் பண்ணுங்க. ரைட், இது நீங்க ஒரு நாள் டைம் எடுங்க, ஒரு கிழமை டைம் எடுங்க, ஏன் 1 hour கூட டைம் எடுங்க. 1 hourல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாலும் அந்த 30 போல் கிடைக்கும். 1 வீக்ல உங்களுக்கு டைம் எடுத்தாலும் அந்த 30 போல் 1 டேல நீங்க கம்ப்ளீட் பண்ணாலும் அந்த 30 போல் கிடைக்கும். இந்த 30 போல் கிடைச்சதோட நீங்க என்ன பண்ணுங்க, 9 போல் கொடுத்து நீங்க எக்ஸ்ட்ரா உங்களோட கையால காசு போடவே வேணாம். வெறும் $3 போடுங்க, 30 போல் earn பண்ணுங்க. திருப்பி அந்த 30ல 9 போல போட்டு செகண்ட் பேக்கேஜ் அப்டேட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா பேலன்ஸ் 21 நீங்க எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ரைட், இப்போ இந்த ABCD சும்மா வைப்பாங்களா, இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்க ஹெல்ப் பண்ண மாதிரி நீங்க 5 பேர் போட்ட மாதிரி அவங்களும் 5 பேர் கட்டாயம் போடுவாங்க. ஏன்னா அவங்களும் 6 போல போட்டு 30 போல earn பண்ண தான் இங்க வந்திருக்காங்க அந்த பிளானை பார்த்துட்டு. அப்ப என்ன செய்வாங்க, நீங்க வேணாண்டா கூட இந்த இடத்துல A 5 பேர் கொண்டு வருவார், B 5 பேர் கொண்டு வருவார், C 5 பேர், D 5 பேர், E 5 பேர். அப்ப டோட்டலா எத்தனை வரப்பறாங்க, கிட்டத்தட்ட டோட்டலா 25 பேர் இருக்காங்க. டோட்டல் டீம் மெம்பர்ஸ் 25 எங்க இருக்காங்க, லெவல் 2. இந்த இது உங்களோட லெவல் 2. இந்த லெவல் 2ல உள்ளவங்க எப்பெல்லாம் 6 போல் போடுறாங்களோ, அப்ப 6 போல்ல கிட்டத்தட்ட 25 பேரும் 6 போல் போடுவாங்க. இந்த 6 போலும் யாருக்கு போகும், இந்த 5 பேரும் போட்ட போல் இவருக்கு போகும், இந்த 5 பேரும் போட்ட போல் இவருக்கு போகும், இந்த 5 பேர் போட்ட போல் இவருக்கு போகும், இந்த 5 பேரும் போட்ட போல் இவருக்கு போகும், இந்த 5 பேர் போடுற போல் 6 போலும் எங்க இவங்களுக்கு போகும். இவங்க என்ன செய்வாங்க, 30 இவர் 30 போல் earn பண்ணிப்பாரு, இவர் 30 போல் earn பண்ணிப்பாரு. நல்ல தெளிவா வழங்க. இவர் என்ன செய்வாரு, 30 போல் earn பண்ணிப்பாரு, இவர் 30 போல் earn பண்ணிப்பாரு, இவர் 30 போல் earn பண்ணிப்பாரு. இப்போ நீங்க இங்க 30 போல் earn பண்ணிட்டு என்ன செஞ்சீங்க, 9 போல போட்டு அப்டேட் பண்ணீங்களா இல்லையா. இப்போ இவங்களும் அப்டேட் பண்ணுவாங்களா இல்லையா. ஏன் இவங்க இங்க அப்டேட் பண்ணினா தான் இவங்க செகண்ட் லெவல் இன்கம் ஓபன் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க இங்க 9 அப்டேட் பண்ணாம 30 எடுத்து ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்கள்ட்ட இவங்கள்ட்ட வந்த இன்கம் மட்டும் தான் earn பண்ணுவீங்க. இந்த 25 பேர்கிட்ட நீங்க earn பண்ண மாட்டீங்க. அப்ப நீங்க இதே மாதிரி earn பண்ணணுமாக இருந்த செகண்ட் லெவல் இன்கம் 9 போல் கொடுத்து அப்டேட் பண்ணீங்க. சேம் அதே தான் இவங்களும். இப்போ இவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இவரும் 9 போல் கொடுத்து என்ன செய்வாரு, அப்டேட் பண்ணுவாரு, இவரும் 9 போல் கொடுத்து அப்டேட் பண்ணுவாரு, இவரும் 9 போல் அப்டேட் பண்ணுவாரு, இவரும் 9, இவங்களும் 9. அப்ப இந்த 9 எல்லாம் உங்களுக்கு வருமா, கிடையாது. இவங்கட செகண்ட், ஏண்டா இந்த 9 எங்க செகண்ட் பேக்கேஜுக்குரிய இன்கம். இதுல ஒரு விஷயத்தை நீங்க நல்லா விளங்கி கொடுங்க. ஃபர்ஸ்ட் லெவல் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேக்கேஜ். வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் இந்த அதாவது ஒரு மெம்பர் வராரு, அவர் யாரோட ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கிறாரோ அவரோட ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் இன்கம் அவருக்கு தான் போகும். இவர் யார செகண்ட் லெவல் இருக்கிறாரோ அவரோட செகண்ட் பேக்கேஜ் இன்கம் அவருக்கு போகும். அவர் யார தேர்ட் லெவல் இருக்கிறாரோ அவரோட தேர்ட் பேக்கேஜ் அவருக்கு போகும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இவர் என்ன செஞ்சாரு, ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் வந்து பை பண்ணதால ஃபர்ஸ்ட் லெவல் யாரு, உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல் வரும். அப்ப இவங்க ஃபர்ஸ்ட்டுக்கு போட்ட 6 போடலாம் உங்களுக்கு வரும். அப்ப ரெண்டாவது பேக்கேஜுக்கு 9 போடும்போது எங்க போகும், இந்த 9 எல்லாம் உங்களோட அப்ளைனர் 2க்கு போகும். அதே மாதிரி இவங்க அடுத்தது 9 போட்டு ஏர்ன் பண்ணதுக்கு பிறகு இப்போ என்ன செய்வாங்க, இவங்க 18 அடுத்த பேக்கேஜுக்கு போவாங்க. அந்த 18 எங்க போகும்னா அவங்களுக்கு மேல போகும். இதை இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணுமா இருந்தால் எப்படின்னு சொன்னா, இந்த 25 பேர் இருக்கிறாங்க. இந்த 25 பேரும் இப்போ என்ன செய்வாங்க, 6 போல் போட்டு இங்க போயிட்டு இப்போ செகண்ட் இவங்க இப்போ என்ன செய்வாங்க, இந்த 25 பேரும் ஏர்ன் பண்ணுவாங்க தானே. 25 பேரும் ஏர்ன் பண்ணி இப்போ நீங்க யோசிப்பீங்க ஒரு விஷயம், இந்த இடத்துல இருந்துட்டு என்னடா இந்த 5 பேரை ஏயும் பிஐயும் சிஐயும் டிஐயும் இஐயும் நான் போட்டேன், ஆனா இவங்ககிட்ட இருந்து எனக்கு 6 டோட்டலா 30 போல் தான் கிடைச்சிச்சு. ஆனா இவங்க 9 போல் போடும்போது எனக்கு கிடைக்கல, எனக்கு மேல உள்ளவருக்கு போயிட்டு, அதாவது என் ரெண்டாவது அப்ளைனருக்கு. அதே மாதிரி இவங்க 18 போடும்போது என்ன செய்யுது, அவங்களுக்கு மேல உள்ளவங்களுக்கு போயிட்டு, இவங்க வந்து 18க்கு பிறகு எத்தனை, 18க்கு பிறகு 36, 18 போட்டது பிறகு பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு 6 போட்டாங்க, திருப்பி 9 போட்டாங்க, 9 போட்டது இங்க போயிட்டு, அதே மாதிரி 18 போட்டது இங்க போயிட்டு, அடுத்தது என்ன செய்வாங்க, 36 போடுவாங்க. அடுத்தது 36 போடுவாங்க. 36 என்ன செய்யுது, அவங்களுக்கு மேல போயிட்டு, அடுத்தது 72 போடுவாங்க. 72 என்ன செய்யுது, அவருக்கு மேல உள்ளவருக்கு போயிட்டு, 5 பேருக்கு மேல உள்ள போயிடுது. இப்போ நீங்க யோசிப்பீங்க, இந்த இடத்துல இருந்துட்டு இந்த பாரு, இந்த ஈயை நான் போட்டேன், இந்த ஈயை யார் போட்டேன், நான் போட்டேன். ஆனா 6 போல் மட்டும் தான் எனக்கு வந்துச்சு. 9 எனக்கு மேல உள்ளவருக்கு போயிட்டு, 18 அதுக்கு மேல உள்ளவருக்கு போயிட்டு, 36 அதுக்கு மேல உள்ளவருக்கு போயிட்டு, 72 அதுக்கு மேல உள்ளவருக்கு. ரைட், இப்போ நீங்க யோசிப்பீங்களா இல்லையா, நான் போட்ட வரது எனக்கு 6 போல் தான் கிடைச்சி. சேம் இதே தான் நீங்க earn பண்ண போறீங்க. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க, இப்போ மேலுக்கு பாத்தீங்க, இப்போ கீழுக்கு பாருங்க. இவங்க உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல், இவங்க உங்களோட செகண்ட் லெவல், இவங்க உங்களோட 4th லெவல், இவங்க உங்களோட 5th லெவல். இப்போ இவங்க போடுற இவங்க எத்தனை வரப்போறாங்க, மொத்தமே 5 பேர் தான் வரப்போறாங்க. அந்த 5 பேருடையும் 30 போல் உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த 25 பேர் என்ன செய்வாங்க, 9 போல் படி போடுவாங்களா இல்லையா செகண்ட் பேக்கேஜுக்கு. நல்லா திங்க் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு earn பண்ணுவாங்க 6 போல் போட்டு.
ரைட். அப்ப என்ன செய்வாங்க, இவங்க 9 போல் போடுவாங்க. அப்ப இந்த 25 பேரும் 9 போல் போடும் பொழுது கிட்டத்தட்ட கால்குலேட் பண்ணி பாருங்க, 225 போல் கோயின். 225 கிட்டத்தட்ட இதை நாங்க ஒரு, அதாவது டாலர் படி பார்த்தோம் சொன்னா கிட்டத்தட்ட $110 மேல என்ன செய்வோம், 112 $12 கிட்ட நாங்க வந்து ஏர்ன் பண்ணிப்போம். அப்ப கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இப்ப நீங்க யோசிக்கலாம், இந்த 25 பேரும் ஃபெஸ்ட்டுக்கு 6 போல்ல வருவாங்க. ஓகே சார், இவங்க 9 போலுக்கு அப்டேட் பண்ணுவாங்களான்னு ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கலாம். இப்போ நான் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன். நீங்க எந்த இடத்துல இருந்துட்டு என்ன செய்றீங்க, 6 போல் போட்டீங்க, 5 பேரை ஜாயின் பண்ணீங்க, அவங்க 5 பேர்ட்ட இருந்து 30 போல் உங்களுக்கு கிடைச்சிச்சு. இந்த 30 போல் கிடைச்சதுக்கு பிறகு இந்த 30 போலையும் நீங்க எடுத்து போட்டு சும்மா இருப்பீங்களா அல்லது அப்டேட் பண்ணுவீங்களா? ஏன் நீங்க அப்டேட் பண்ணணும்னு சொன்னா, அதாவது இந்த செகண்ட் லெவல் இந்த 9 போல் இந்த ஒவ்வொரு மெம்பர்ஸ் கிட்டையும் இருந்து நீங்க கேட்கக்கூடாது, இந்த 25 பேர் வந்தா தான் எங்களுக்கு இந்த கிட்டத்தட்ட 225 போல் வருமாண்டு இல்ல. ஒருத்தர் வந்தா கூட என்ன செய்வீங்க, நீங்க அந்த 9 போல் அவர் செகண்ட் பேக்கேஜ் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க இந்த செகண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய, அதாவது செகண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இன்கம் உங்களுக்கு தேவையா இருந்தா நீங்க செகண்ட் லெவல் 9 போல் கொடுத்து அப்டேட் பண்ணிருக்கணும். உங்களுக்கு 3வது லெவல்ல இன்கம் கிடைக்கிறமா இருந்தா நீங்க 3வது லெவல் பேக்கேஜை அப்டேட் பண்ணிருக்கணும். 3வது 18. அப்ப உங்களை மாதிரி தான் உங்களுக்கு கீழே வரவங்க என்ன செய்வாங்க, அப்டேட் பண்ணி கொண்டிருப்பாங்க. ஓகே சார், ரைட். இப்ப ஒரு குட் நியூஸ் என்ன சொன்னா, நீங்க எந்த இடத்துல இருந்து திங்க் பண்ணீங்க தெரியுமா, நான் போட்ட ஒரு மெம்பர்ஸ் என்ன சொன்னா, இவங்க இந்த 5 பேரும் உங்களுக்கு வெரி க்ளோஸ் ஆகிக்கும், இந்த 5 பேர் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கும், உங்களோட காலேஜ்ல படிச்சவங்க ஆயிக்கும், அல்லது உங்களோட லாங் டைம் அவங்களோட டிராவல் பண்ணி கிரிப்டோ பிசினஸ் செய்யறவங்க ஆயிக்கும். ஆனா இந்த பாருங்க, சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இவர் 6 போல் போட்டாரு, 9 போல் போட்டாரு, 18 போட்டாரு, 36 போட்டாரு, 72 போட்டாரு. ஆனா உங்களுக்கு வந்து இன்கம் எத்தனை, 6 மட்டும் தான். இதெல்லாம் எங்க போச்சு, மேலுக்கு போச்சு. என்ன சார் ஆனா நான் உங்களுக்கு தெரிஞ்ச வர போட்டு உங்களுக்கு இந்த 6 மட்டும் தான் கிடைச்சிச்சு. ஆனா பெனிஃபிட் பாருங்க, என்னன்னு சொன்னா, நீங்க ஒருத்தர் மூலம் வரையிலன்னு கவலைப்பட்டீங்க. ஆனா இங்க 25 பேர் சேர்ந்து 9 போல் போட போறாங்க. உங்களுக்கு இந்த 5 பேர் யாருன்னு தெரியுமா, தெரியாது. இந்த 5 பேர் தெரியாது, இந்த 5 பேர் தெரியாது, யாரு எவர், இவங்களோட நம்பர்ஸே உங்கள்கிட்ட இருக்காது. ஆனா இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த 25 பேரும் ஃபர்ஸ்ட்டுக்கு 6 போல்ல வந்து உங்களை மத்த 30 போல் ஏர்ன் பண்ணுவாங்க. செகண்ட் பேக்கேஜ் எப்ப 9 போல் கொடுத்து அப்டேட் பண்றாங்களோ ஒவ்வொருத்தருக்கிட்ட இருந்து உங்களோட வெல்லட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா 9 போல் வந்து கொண்டே இருக்கும். அப்ப டோட்டல் ஆயிடுச்சுன்னா 225 போல் இந்த செகண்ட் லெவலால மட்டும் ஏர்ன் பண்ணுவீங்க. இதுக்கு நீங்க இந்த 225 போல் ஏர்ன் பண்றதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறது எத்தனை, வெறும் 9 போல். 9 போல் போட்டு 225 ஏர்ன் பண்ண ரெடியா இல்லையா நீங்க? அப்ப என்ன செய்வீங்க, 225 ஏர்ன் பண்ண மாதிரி 9 போடுவீங்க. சேம் உங்களை மாதிரி உங்களோட டீம் ஃபாலோ பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. சேம் இந்த 25 பேரும் சும்மா இருப்பாங்களா, வந்துவிட்டு இந்த கம்பெனில ஜாயின் பண்ணிட்டு 6 போல் போட்டு 9 போல் போட்டு சும்மா இருப்பாங்களா, கிடையாது. இவங்க என்ன செய்வாங்க, டீம் ஒர்க் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இந்த 25 பேரும் டீம் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தரா வந்து இந்த இடத்துல பில் ஆவாங்க. ஒவ்வொருத்தரா இந்த 125 ஒரே வர மாட்டாங்க, ஒவ்வொருத்தரா வருவாங்க. ஒருத்தர் கிட்ட இருந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் இன்கம் வந்து கொண்டே இருக்கும். டோட்டலா எத்தனை பேர் வர போறாங்க, 125 பேர் வர போறாங்க. அப்ப இந்த 125 பேர் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 3வது பேக்கேஜ், அதாவது இந்த 125 பேர் இன்கம் உங்களுக்கு தேவையா இருந்தா முதலாவது நீங்க பார்க்கணும், எத்தனை இவங்க இந்த 125 பேர் எத்தனாவது லெவல், 3வது லெவல். அப்ப 3வது லெவல் இன்கம் உங்களுக்கு தேவையா இருந்தா நீங்க என்ன செய்யணும், உங்களோட பேக்கேஜை 18க்கு அப்டேட் பண்ணிருக்கணும். 18க்கு நீங்க அப்டேட் பண்ணினா தான் உங்களுக்கு இந்த இன்கம் கிடைக்கும். அப்ப உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, வெறும் 18 போல். 18 போல போட்டீங்களா இருந்தால் இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் 18 போட இந்த 125 பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு 18 போல் கிடைக்கும். அப்ப டோட்டலா 2250 போல் இன்ஸ்டாண்டா ஏர்ன் பண்ணுவீங்க. அதாவது இன்ஸ்டாண்டா சொல்றது ஒவ்வொரு மெம்பர்ஸும் வர ஏர்ன் பண்ணுவீங்க. சேம் மெத்தட். அதாவது இந்த 125 பேர் உங்களுக்கு யாருன்னே தெரியாது. ஆனா நீங்க எங்க கவலைப்பட்டீங்க, ஒருத்தர் இன்கம் உங்களுக்கு வரையில கவலைப்பட்டீங்க, 2 பேர் இன்கம் வரையில, சீட இன்கம், பீட இன்கம், ஏட இன்கம், எந்த இன்கம் வந்துச்சு, ஃபர்ஸ்ட்டுக்கு பேக்கேஜ் பை பண்ண இன்கம் மட்டும் தான் வந்துச்சு. அவங்க செகண்ட் டைம் தேர்ட் டைம் எல்லாம் பேக்கேஜ் அப்டேட் பண்ண இன்கம் வரையிலன்னு கவலைப்பட்டீங்க. ஆனா அங்க பாருங்க, யார் எவர் எதுவுமே தெரியாது. ஆனா அவங்க அப்டேட் பண்ண இன்ஸ்டன்டா 100%. 18 போல் போட்டா 18 போலும் எங்க வருது, உங்களோட வெல்லட்டுக்கு வருது சார். சேம் அதே மாதிரி 4வது லெவல் கிட்டத்தட்ட 625 பேர் வருவாங்க. ஒவ்வொரு மெம்பரும் வர இன்கம் வரும். இந்த 4வது பேக்கேஜ் எவ்வளவு சார், 36 போல். இந்த 36 போல் படி 625 பேர்கிட்ட மீண்டும் உங்களுக்கு வரும். இப்ப லாஸ்டா போயிடும், வீடியோ லென்த்தா போயிட்டு இது. ஸோ அதனால லாஸ்டா போயிடும் 5வது லெவல் வரணும். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், உங்களோட டீமும் சரி நீங்களும் சரி 5 லெவலுக்கு அப்டேட் பண்ணி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்களா இருந்தா நிச்சயமா $1,25,000 ஏர்ன் பண்ணலாம்னு சொன்னேன். எப்படி சார், இந்த இடத்துல நீங்க என்ன செஞ்சீங்க, முதலாவது 6 போல் போட்டீங்க, 9 போல் போட்டீங்க, 18 போட்டீங்க, 36 போட்டீங்க, 72. கிட்டத்தட்ட எத்தனை கணக்கு பாத்தீங்கன்னா $119 வருது. $119 போட்டீங்க, ரைட்டா? ரைட். சாரி, 139 சார், $139 போட்டுட்டீங்க. இப்ப இந்த இடத்துல கிட்டத்தட்ட உங்களோட டீம் எத்தனை வரும், 3125 மெம்பர்ஸ் வருவாங்க. அப்ப இந்த 125 மெம்பர்ஸ் என்ன செய்வாங்க, சேம் லாஸ்டா 72 போல் போட நீங்களும் 5வது பேக்கேஜ் அப்டேட் பண்ணி தானே இருப்பீங்க. டோட்டலா இந்த இடத்துல கிட்டத்தட்ட 2,25,000 போல் கோயின் ஏர்ன் பண்ணுங்க. 2 லட்சத்தி, அதாவது 4வது லெவல்ல கிட்டத்தட்ட 22,500 போல் கோயின் ஏர்ன் பண்ணுவீங்க. ஆனால் லாஸ்ட் 5வது லெவல் ரன் ஆகும் பொழுது கிட்டத்தட்ட 2,25,000 போல் கோயின் ஏர்ன் பண்ணுவீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 2 போல் வந்து ஒரு டாலருக்கு சமம். அப்ப நாங்க இதை 2ஆல பிரிச்சோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 1,12,500
டாலர்ஸ்ல ஏர்ன் பண்ண போறோம். ஆமா இல்லையா? கணக்கு பாருங்க. கணக்குல ஏதாவது மிஸ்டேக் ஆயினா நான் வீடியோ செஞ்சிருக்கிறேன், அதால ஏதாவது மிஸ்டேக் ஆயினா மன்னிச்சு கொள்ளுங்க. ரைட், இதுதான் கால்குலேஷன், சேம் மெத்தட், ஆட்டோமேட்டிக்கா. இங்க பாருங்க சார், 3125 எல்லாம் தேவையில்லை. எனக்கு 1500 பேர் வந்தா வெறும் 90 நாள் எடுங்க, 3 மாசம் டைம் எடுத்து இந்த செச்சரை நீங்க ஒர்க் பண்ணீங்களா? இந்த 1500 மெம்பர்ஸ் வந்த அந்த இடத்துல கிட்டத்தட்ட $1,12,500 $50,000 உங்களோட வெள்ள கழிக்கும் சார். எத்தனை? $50,000. ஸோ இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்த்துருவோம். ரைட், இதை கொஞ்சம் தெளிவாக போட்டிக்கிறோம். இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், கொஞ்சம் கிளியரா போட்டிக்குது. லெவல் 1 உங்களோட டீம் எத்தனை வைப்பாங்க? 5 வைப்பாங்க. ஒவ்வொருத்தரும் 6 போல் போடும்போது உங்களோட டோட்டல் இன்கம் எவ்வளோ? 30 ஆയിരിக்கும். இதுக்கு நீங்க என்ன செய்யணும்? இன்வெஸ்ட் பண்ணணும் 6, ஏர்ன் பண்ணுங்க 30, என்ஜாய். ரைட், இப்போ நீங்க 5 பேரை போட்டுட்டீங்க, அவ்வளவு டேரக்டா இப்போ உங்க டீமுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க, எல்லாம் செய்ய போறீங்க. இப்போ உங்களோட செகண்ட் லெவல் ஆட்டோமேட்டிக்கா அந்த 5 பேரும் ஒர்க் பண்றது மூலம், நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது மூலம், ஜூம் அட்டெண்ட் பண்றது மூலம், ட்ரைனிங் கொடுக்கிறது மூலம் இந்த டீம் 25 மாறும். ஒவ்வொருத்தரும் 9 போல் போடும்போது, இந்த 9 போல் எதுக்காக போடணும் எல்லா டீடைல்ஸும் நாங்க பார்த்தோம். அப்போ 9 போல் போடும்போது டோட்டலா 225 நீங்க ஏர்ன் பண்ண போறீங்க. அப்ப அந்த இடத்துல நீங்க போட்டது 9, ஏர்ன் பண்ணது 225. சேம் 3வது லெவல், 4வது லெவல், 5வது லெவல் நீங்க போட்ட உங்களோட டீம்ல இருக்கிற மெம்பர்ஸ் 125, 625, 3125. ஸோ நீங்க அப்டேட் பண்ண வேண்டியது 9, 18, 36, 72. ஆனா உங்களோட ஏர்னிங்ஸ் இங்க பாருங்க, 2250, 22,500, 2,25,000. அப்ப இந்த இடத்துல பாருங்க, நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்க? 6, 9, 18, 36 இன்வெஸ்ட் பண்ணி 22,500 போல் கோயின் நீங்க ஏர்ன் பண்றதுக்கு இந்த 36 இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா இல்லையா? இந்த 36 உங்களோட பாக்கெட்ல இருந்து நீங்க போட போறீங்களா? இந்த 36 கடன் வாங்கி போட போறீங்களா? அல்லது உங்களோட வீட்டை வித்து போட போறீங்களா? அல்லது உங்களோட பைக்கை வித்து போட போறீங்களா? இல்ல, நீங்க ஏர்ன் பண்ண இந்த 2250 இருந்து போட போறீங்க. இதுல ஒரு விஷயத்தை தெளிவாடுங்க. ஆரம்பத்துல $3 போட போறீங்க, அதாவது கிட்டத்தட்ட 6 போல் போட போறீங்க. இந்த 6 போல் வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? ஏர்ன் பண்ண போறீங்க. எவ்வளவு? 30 போல் ஏர்ன் பண்ண போறீங்க. இந்த 30 போல் ஏர்ன் பண்ணதுல இந்த 9 போட போறீங்க, இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, பேலன்ஸ் எல்லாம் என்ஜாய். ரைட், இந்த 9 போட்டது மூலம் கிட்டத்தட்ட 225 ஏர்ன் பண்ணுவீங்க. இந்த 225ல 18 போட்டு பேலன்ஸ் ஃபுல்லா என்ஜாய். 18 இன்வெஸ்ட் பண்ணது மூலம் 2250 ஏர்ன் பண்ணுவீங்க. இந்த 2250ல வெறும் 36 இன்வெஸ்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்க. ரைட், இந்த 36 இன்வெஸ்ட் பண்ணது மூலம் 22,500 ஏர்ன் பண்ண போறீங்க. இந்த 22,500ல வெறும் 72 இன்வெஸ்ட் பண்ணிட்டு 22,500 2,25,000 ஏர்ன் பண்ணுங்க. இதுதான் செச்சர். சோ இன்னும் டீடைல்ஸா பார்க்க போனா டோட்டலா நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க $139 மட்டுமே இந்த 5 ஸ்லோட்டுக்கும். அதே மாதிரி டோட்டலா நீங்க இன்கம் எடுக்க போறீங்க 1,25,000. 1,00,000. ரைட், அப்ப 1,25,000 ஏர்ன் பண்ண போறீங்க. இப்ப வந்து நாங்க ஒரு போல் கோயின், நான் திருப்பியும் சொல்லிக் கொள்றேன், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு போல் கோயின் இன்றைய ரேட் படி, அதாவது இன்னைக்கு 17/1/2025 இந்த ரேட்ல கிட்டத்தட்ட ஒரு போல் கோயின் 0.48ல இருக்குது. இது ஃபியூச்சர்ல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ரைட், இப்ப நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், எனக்கு ரெஃபரல் பண்ண முடியாது சார். ரெஃபரல் எனக்கு பண்ண முடியாது. இப்ப ஒரு விஷயம் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. வேறு ஸ்லைட்லயே நான் ரைட், நீங்க உங்களோட அப்ளைனர் கண்டக்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல அவர் வாராரு, உங்களோட அப்ளைனர்